விதமா அனுகிரகம் பண்ணிருக்கா. ஒரு யானை உள்பட கேசவன் ஒரு யானை, அந்த சரித்திரத்தை சொல்லலைன்னா குருவாயூரப்பனுடைய லீலைகள் முடியாது. கேசவன் ஒரு யானை 1913 பிறந்தது. 1923 குருவாயூரப்பன் கிட்ட ஒப்படைச்சாச்சு. கோவில்ல யானைகளை கொடுக்கறதுன்னு உண்டு. ஒரு ராஜா வேண்டின்றார், தன்னோட பெரிய பங்களா ஜாகிரதையா இருந்தா ஒரு யானையை சமர்ப்பிச்சு விடுறேன். அப்ப இந்த கேசவன் யானையை சமர்ப்பிச்சாராம். 1923 10 வயசு அந்த யானைக்கு. அந்த யானை ஏகாதசினா சாப்பிடாதான். என்னது, மனுஷனுக்கு ஏகாதசி தெரியல, யானைக்கு ஏகாதசி எப்படி தெரியும்? எந்த ஜீவனோ, எந்த யோக பிரஷ்ட ஜீவனம், எத்தனை ஜென்மம் மரிச்சுன்னு சொல்றாரு இல்லையா? எத்தனை ஜென்மத்துல நம்ம யாரா பிறந்திருக்கோமோ யோக பிரஷ்ட ஜீவனா இருக்கலாம். அந்த யானை சாப்பிடாதான் ஏகாதசினா. முதல்ல அவ்வளவு அறிவு உடைய யானையா இல்லையா? குருவாயூரப்பனுடைய வெண்ணைய கொடுத்து 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 அதிபுத்திசாலியா போயிடுதான் அந்த யானை. சீவேலினா, சீவேலிங்கிறது ப்ரொசெஷன். இங்க புறப்பாடுன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம் இல்லையா, அங்க சீவேலிம்பா.